உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீட்டுக்கு வரவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, பார்ட்னர்ஸ். அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கோம். இப்ப நாம யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இல்லனா எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகி நிக்க வேண்டியதாயிடும். என்னடா இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. நடக்கல. என்னடா இது, கடைசி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்கடா. எதுவுமே நடக்கல. என்னடா செஞ்ச நீ? இதுக்கு நம்ம ஆளுங்க 4 பேர் கூட்டு வந்து அவங்களை போட்டுருக்கலாம்ல. டேய், எனக்கு என்னடா தெரியும்? நான் தான் அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் மாத்தி வச்சேன்டா. ஒரு 10 நிமிஷத்துல மயங்கி விழுந்திருக்கணும். எப்படிடா இவங்க தாங்கி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அண்ணே அங்க வண்டி ஓடுன. டேய், என்னடா? வா உள்ள போலாம். இல்ல, நான் ஒரு ஃபோன் பேசணும். நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. நீ போ. டேய், பாத்தியாடா மச்சான், இந்திரா எப்படி நல்லா நடந்து போறா. அவ புருஷனும் அப்படியே நல்லா இருக்கான். எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலடா. நான் தான் ஏர் ஃப்ரெஷ்னர் மாத்தி வச்சேன். என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியல மச்சான். போடா 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 போடா. என்ன இது 2 இருக்கு? அஜய், நீ தான் எங்களை ஆட்டோவில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அஜயால் இந்திராவுக்கு ஆபத்துட்டு நான் அவளை கூடவே இருந்து பார்க்கணும். இந்திராவை நான் தான் காப்பாற்றி ஆகணும். அரடே இந்திரா, மாமா வாமா. எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் மாமா. என்ன மாமா, சீமந்தத்துக்கு வீடு பயங்கரமா தயாராகுது போல இருக்கே. ஆமாமா, உன் அத்தை ஒரு விஷயத்தை கூட விடாம பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கா. சரி, அதை விடு. ஆமா, உன் கைவலி எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா, பெயின் கில்லர் போட்டிருக்கேன். அதனால வலி பெருசா தெரியல. சரி, அப்புறம் ஊர்ல இருந்து உன்னை பாக்குறதுக்காக இந்திரா, அத்தை உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மேல வா. அட, இது என்னடா ஆச்சரியமா இருக்கு. உடனே வா. இது வர அத்தை. நினைவுதான். என்னம்மா இந்திரா, உன் அத்தை உன்னை தனியாவா பேசலான்னு கூப்பிடுறா? தெரியலையே மாமா, என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ உன்னை வீட்டுல இருன்னு சொல்றதுக்காகத்தான் கூப்பிடுறாளோன்னு தோணுது. இல்லனா நீ உள்ள நுழைஞ்சதும் நுழையாததுமா எதுக்காக உன்னை கூப்பிடணும்? அதுவும் அவசரமா? நீ எதையும் யோசிக்காத, கன்ஃபார்ம்டா. அதான் எனக்கு ஜெயாவை பத்தி தெரியும். நாளைக்கு என் குடும்ப வாரிசுக்காக நடக்க போற காவியாவோட சீமந்தத்துல நீ இருக்க கூடாதுன்னு சொல்ற.
காவியா ஏன் மருமக, நடக்க போறது ஏன் பேர குழந்தைக்கான சீமந்தம். இதுல எந்த இடத்துலயும் நீ ஏன் மருமகளாவோ காவியாவோட தங்கச்சியாவோ இருக்க கூடாது. அத்தை அத்தை என்ன சொல்றீங்க? ஆமா, இத கேட்கறதுக்காக தான் நான் இவ்ளோ நேரம் தயங்கிட்டு இருந்தேன். இத உரிமையா கேட்கறதுக்கு நான் ஒன்னும் உன் மாமியார் இல்ல. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்ல. ஏன் யார்கிட்டயுமே எதுவுமே கேட்டதில்ல. முறையா கேக்குறேன், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நீ நினைச்சன்னா இந்த சீமந்தத்துக்கு நீ வராத. இதத்தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அத்தை அத்தை இது அநியாயம் அத்தை. எனக்கு நீங்க இதை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நாளைக்கு சபை நிறைஞ்சிருக்கும். எங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே வருவாங்க. யாராவது ஒருத்தர் நீ ஜெயிலுக்கு போனதையோ இல்ல இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினதை பத்தியோ பேசிட்டாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த ஃபங்க்ஷன் என்னோட கனவு. என் குடும்பத்துக்கு வரப்போற முதல் வாரிசை நினைச்சு நான் கொண்டாடுற விசேஷம். அந்த சமயத்துல நீ ஒரு கரும்புள்ளியா இந்த குடும்பத்துல இருக்க. அதை என்னால் அனுமதிக்க முடியாது. இத பாரு இந்திரா, உன்னால இந்த வீட்டுக்கு நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. இனி என் குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் பழியும் உன்னால வந்துடக்கூடாது. நீ பண்ண தப்புக்கு என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் தண்டனை அனுபவிக்க முடியாது. அதனால நீ இந்த சீமந்தத்துக்கு வரவே கூடாது. அதுக்கான எந்த வேலையும் செய்யவும் கூடாது. உன்னால எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகி போயிடு. அத்தை இது ஒரு பெரிய தண்டனை அத்தை. எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. என் அக்காக்காக நான் இல்லாம எப்படி? போதும் நிறுத்து. உன் அக்கா பாசத்துக்கு என்னோட பையனோட வாழ்க்கை பாழா போனது போதும். என் குடும்பத்தை இதோட விட்டுரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.